integration test, test strategies for procedures and functions. Integration testல ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். நம்ம டெவலப் பண்ண சாஃப்ட்வேரில் ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதியிருப்போம். அதை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். ஃபார் கன்வென்ஷனல் ப்ரொசீஜரல் ஃபங்க்ஷனல் ஓரியன்டட் சிஸ்டம்ஸ் there are two major integration strategies, that is top down and bottom up approach. In both of these strategies only one module at a time is added to a growing subsystem. Testing strategies for procedure and function la rendu strategies irukku, one top down and bottom up. To plan the order of integration of the modules in such system, a structure chart as shown in the figure is used. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் சார்ட் வந்து இன்டெக்ரேஷன் டெஸ்டிங்க்கு டெவலப் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய மாடியூல்ஸ், நம்ம யூனிட் டெஸ்டிங்கில் ஸ்ப்ளிட் பண்ண மாடியூல்ஸ் இருக்குள்ள யூனிட்ஸ், அதை வந்து இந்த மாதிரி நேம் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு இப்படி ஒரு சார்ட் டெவலப் பண்ணிடுவாங்க ஃபார் இன்டெக்ரேஷன் டெஸ்ட்டுக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் சார்ட். இதனை வச்சு நம்மளுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் சார்ட் ஆர் கால் கிராஃப் as they are otherwise known are used to guide integration. இந்த சார்ட்டுக்கு பேர் நம்ம சிம்பிள் ஸ்ட்ரக்சர் சார்ட்டுன்னு சொல்லலாம், அல்லது கால் கிராஃப் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். தீஸ் சார்ட்ஸ் ஆர் ஷோ ஹைராரிக்கல் காலிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாடியூல்ஸ். இது ஒரு ஹைராரிக்கல் ஆர்டரில் இருக்கும். கீழே நம்ம லோ லெவல்லேருந்து ரீட் பண்ணிகிட்டே வருவோம். ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா M6லேருந்து M11 வரைக்கும் இருக்கும். அதை நம்ம எப்படி இன்டெக்ரேட் பண்ணி M2க்கு எடுத்துகிட்டு வரோம். அப்புறம் M3, M2, M4, M5 நம்ம எப்படி இன்டெக்ரேட் பண்ணி M1க்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Each node or rectangle in a structure chart represent a module or unit and edge or lines between them represent calls between the unit. அதில் நம்ம ரெக்டாங்கிள் பாக்ஸில் இருக்கிறதுக்கு பேர் நம்ம மாடியூல் அல்லது யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லைன் கனெக்ட் ஆகிருக்குல்ல, தட் இஸ் கால்ட் அஸ் calls between the units. இந்த எக்ஸாம்பிளில் இருக்கிற ரெக்டாங்கிள்ஸ் M1லேருந்து M11 வந்து it represent a system module. லைன் or edge வந்து upper level moduleலேருந்து to one below, it indicates that upper level module calls the lower level module. ஸோ upper level module மேலே இருந்து lower level module கால் பண்ணுற மாதிரி இங்கே வந்து லைன்ஸை வந்து இவங்க ட்ரா பண்ணியிருக்காங்க. Some annotated versions of structure chart show the parameters passed between the caller and called modules. இதே சார்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த லைன்ஸுக்கு மேலே எந்த காலர் எந்த மாடியூலை பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பெராமீட்டர்ஸையும் நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். இது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் சார்ட்டாக இருந்தது அப்படின்னா we can update that parameters too. Conditional calls and iterative calls also represented. நம்ம என்னென்ன பெராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். கண்டிஷனல் கால்ஸ் இருக்கா, ஐட்ரேட்டிவ் கால்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சார்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். பட் இங்கே நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்குறது எல்லாமே ஒரு சிம்பிள் சார்ட் தான். ஸோ லைக் வெறும் மாடியூல் அண்ட் த கால்ஸ் மட்டும்தான் இங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டெப் பாட்டம் அப் இன்டகிரேஷன் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாட்டம் அப் இன்டகிரேஷன். பாட்டம் அப் இன்டகிரேஷன் ஆஃப் த மாடியூல்ஸ் பிகின்ஸ் வித் டெஸ்டிங் த lower level modules, those at the bottom of the structure chart. ஸோ பாட்டம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் கீழே இருந்து அதோட மீனிங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாட்டம் அப் இன்டகிரேஷனில் லாஸ்ட் லெவல் லோவஸ்ட் லெவலில் இருந்து தான் நம்மளுடைய இன்டகிரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தீஸ் ஆர் மாடியூல்ஸ் that do not call other modules. In the structure chart example, these are the modules. So lowest level modules M6, M7, M8, M9, M10, M11. Drivers are needed to test these modules. So இந்த individual module நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கே drivers தேவை. The next step is to integrate on the next upper level of the structure chart, that is M6, M7, M8 நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை இன்டகிரேட் பண்ணி we have to call it as M2 and then we have to integrate it with M6, M7 and M8. For example, if we have tested M6, M7, M8 இந்த 3 மாடியூலை நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா தென் நம்ம M2 அப்படிங்கிற ஒரு மாடியூலை செலக்ட் பண்ணி அது கூட இந்த 3 மாடியூல்ஸையும் நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம்.
Actual M2 replaces the drivers for these modules. ஸோ ஆல்ரெடி M2க்குன்னு drivers இருக்கும். இப்போது நம்ம இந்த 3 மாடியூலையும் M2ஓட கனெக்ட் பண்ண உடனே M2க்கு இருக்கிற ஆக்சுவல் drivers எல்லாமே இங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். In the process of bottom-up integration, after a module has been tested, its driver can be replaced by an actual module. This next module to be integrated may also need a driver, and this will be the cause until we reach the highest level of the structure chart. ஒரு டிரைவர் இந்த பர்டிகுலர் மாடியூலுக்கு ஒரு டிரைவர் இருக்கும், தட் இஸ் அதுக்கு சம் சப்போர்ட்டிங் கோடு இருக்கும்ல, அந்த கோடை நம்ம வந்து ஆக்சுவல் மாடியூலுக்கு என்ன தேவையோ அந்த கோடோட நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ M6 M7 M8 உடைய டிரைவர்ஸோட நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் மாடியூலோட நம்மளுக்கு என்ன டிரைவர் அடுத்தது நம்ம எது கூட இன்டகிரேட் பண்ண போகிறோமோ அதுக்கு என்ன டிரைவர் தேவையோ அதை நம்ம இங்கே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம். இப்படி தான் நம்ம ஹையஸ்ட் லெவல் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் சார்ட்டை நம்ம ரீச் பண்ண முடியும். Accordingly, we can integrate M9 with M3 when M9 is tested. ஸோ M9 நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை M3ஓட இன்டகிரேட் பண்ணிடலாம். M10 நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா we can integrate that with M4 and M5. ஃபைனலாக M1 நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா we can integrate it with M5. Integration of M2 and M3 subsystem can be done in parallel by 2 testers. ஸோ M2-வை ஒரு டெஸ்டர் டெஸ்ட் பண்ணுவார், M3-யை ஒருத்தர் டெஸ்ட் பண்ணுவார். அந்த ரெண்டையும் நம்ம பேரலாக இன்டகிரேட் பண்ணி M1ஓட கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சிமிலர்லி M4 M5 இந்த ரெண்டையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். பட் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா M10 அப்படிங்கிற மாடியூல் வந்து ஓவர்லேப் ஆகிருக்கு. M4க்கும் M5 ரெண்டுக்குமே அந்த M10உடைய மாடியூல் வந்து சப்சிஸ்டம்ஸ் வந்து அங்கே போய் ரீச் ஆகிருக்கு. ஸோ அது என்ன? To complete the subsystem represented by M5, both M10 and M11 will have to be tested and integrated. M4 is only dependent on M10. இப்போ நம்ம அந்த M5-வை பார்த்தோன்னா M5க்கு M10 M11 அப்படின்னு 2 சப்சிஸ்டம் இருக்குது. பட் M4-ஐ பொறுத்த வரைக்கும் M10 அப்படிங்கிறது மட்டும்தான் அதோடைய சப்சிஸ்டம், மற்றபடி அதுக்கு M11 அப்படிங்கிறது இல்லை. ஸோ a third tester could work on M4 and M5 subsystems. ஸோ இதுக்கு தனியாக ஒரு டெஸ்டர் என்ன பண்ணணும், இதுக்காக ஒர்க் பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். After this level of integration is completed, we can then move up a level and integrate the subsystem M2, M6, M7, M8 with M1 when M2 has been completed test with its subordinates and driver. ஸோ M2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா M2, M6, 7 and 8 நம்ம என்ன பண்ணலாம், M1ஓட நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். The same conditions hold for integrating the subsystems represented by M3, M9, 4, 5, 10, 11 when M11 is completed. In that way, the system is finally integrated as a whole. ஸோ கீழே பாட்டமில் இருந்து ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணி மேலே இன்டகிரேட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ this is bottom up integration testing. In this example, a particular sequence of integration has been selected. There are no firm rules for selecting which module to integrate next. However, a rule of thumb for bottom-up integration says that to be eligible for selection as the next candidate for integration, all of a module's subordinate modules must have been tested previously. இங்கே நமக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கோ அல்லது இன்டகிரேட் பண்ணுறதுக்கோ ஒரு ரூல் எதுவுமே கிடையாது. பட் நம்ம இங்கே என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, ரூல் அப்படின்னு எதை சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஒரு மாடியூலை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாடியூல் ஆல்ரெடி டெஸ்ட் ஆகிருக்கணும், அப்படின்னா நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணலாம் அந்த மாடியூலை அப்படிங்கிறது தான் இதில் ரூல் ஆஃப் தம்ப். இஷ்யூஸ் என்னெல்லாம் இருக்கும், காம்ப்ளெக்சிட்டி, மிஷன், சேஃப்டி, கிரிட்டிக்கல்னஸ் ஆஃப் அ மாடியூல் ஆல்சோ இம்பேக்ட் ஆன் த சாய்ஸஸ் ஃபார் த இன்டகிரேஷன் சீக்வென்ஸ். Bottom-up integration has the advantage that the lower level modules are usually well tested early in the integration process. This is important if these modules are candidates for reuse. However, the upper level modules are tested later in the integration process and consequently may not be as well tested. If they are critical decision makers or handle critical functions, this could be risky. பாட்டம் அப் இன்டகிரேஷனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம இங்கே வந்து முதல்ல லோவர் லெவலை டெஸ்ட் பண்ணிடுறோம்.
ஏன்னா லோவர் லெவல் எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம அதை கம்பைன் பண்ண நெக்ஸ்ட்டும் நம்மளுக்கு எரர் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம லோவர் லெவல்ஸை செக் பண்ணுறதுனால. ஸோ தட் இஸ் த மேஜர் அட்வான்டேஜ் இன் பாட்டம் அப் இன்டெகிரேஷன். In addition, when bottom-up integration, the system as a whole does not exist until the last module. That is, in our example, M1 is integrated. இந்த எக்ஸாம்பிளில் M1 இன்டகிரேட் பண்ணலை கடைசியாக அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டமுடைய ப்ராசஸே கம்ப்ளீட் ஆகாது. It is possible to assemble small subsystems, and when they are shown to work properly, the development team often experiences a boost in morale and a sense of achievement. Next design strategy for procedure and function is top-down integration. It starts at the top of the module hierarchy. The rule of thumb is selecting candidates for integration sequence says that when choosing a candidate module to be integrated next, at least one of the modules superordinate modules have been previously tested. ஸோ இங்கே நம்ம டாப்பில் இருந்து வர்றதுனால நம்ம எந்த மாடியூலை நெக்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ண போகிறோமோ அந்த மாடியூல் வந்து ப்ரீவியஸாக டெஸ்ட் ஆகிருக்கணும். M1 is the highest level module and we start the sequence by developing stubs to test it. In order to get a good upward flow of data into the system, the stubs may have to be fairly complex. The next modules to be integrated are those who their superordinate modules have been tested. The way to produce is to replace one by one each of the stubs of the superordinate module with the subordinate module. ஸோ நம்ம மேலேருந்து டாப்லேருந்து நம்ம ஒரு இதுவாக நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டு வர்றதுனால நெக்ஸ்ட் ஸ்டப்பை நம்ம முதலே ரீப்ளேஸ் பண்ணி அதை ஒன் பை ஒன்னாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வரணும். நம்ம இது பாட்டம் அப்பில் நம்மளுடைய டிரைவர்ஸை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வந்தோம். டாப் டவுனில் we have to replace our stub. For example, the same example நம்ம இங்கே பார்க்கலாம். First we have to begin with M1. Then we have to create 4 stubs to represent M2, M3, M4, M5. When the tests are passed, then we replace the 4 stubs by the actual modules one at a time. இப்போது M2, M3, M4, M5க்கு நம்ம 4 ஸ்டப்பு க்ரியேட் பண்ண போகிறோம், 4 மாடியூல் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த 4 ஸ்டப்பையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டப்பும் ஃபார் M2க்கு க்ரியேட் பண்ண ஸ்டப்பு டெஸ்ட்டை பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதை M2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். சிமிலர்லி ஃபார் M5 வரைக்கும் the actual modules M2 to M5 when they are integrated will have stubs for their own. ஸோ நம்ம வந்து இந்த M2, M5 மொத்தமாக நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது இந்த 4 மாடியூலுக்கும் அவங்களுக்குன்னு ஓன் ஸ்டப் வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் த செட்டப் ஃபார் டாப் டவுன் இன்டகிரேஷன். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் உங்களுக்கு. டாப் டவுன் இன்டகிரேஷனில் எப்படி நம்ம மாடியூல் 1 டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ மாடியூல் 1 இருக்குது, அதில் நம்ம இப்போ M2வை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். M2க்கு கீழே இருக்கிற M6, M7, M8க்கு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டப் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் M1 மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கு M3, M4, M5க்கு ஸ்டப் இருக்குது. இதில் M2ங்கிறது ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. M2க்கான ஸ்டப்பை தான் க்ரியேட் பண்ணிக்கிச்சு, M7, M6, M8 எல்லாம். ஸோ திஸ் ஷோஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் M1 அண்ட் M2. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்க்குறதுல M1ம் M2வும் இன்டகிரேட் ஆகிடுச்சு பிகாஸ் M2வுக்கும் ஸ்டப்பு க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே M3, M4, M5 இன்னும் M1ஓட இன்டகிரேட் ஆகலை. ஏன்னா M3க்கு M9 அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது, பட் அதுக்கு இன்னும் ஸ்டப்பு க்ரியேட் ஆகலை. ஸ்டப்பு க்ரியேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா M3யும் Mஓட இன்டகிரேட் ஆகிடுச்சு அப்படின்னு மீனிங். When we have integrated the modules M2 to M5, then we can integrate the lowest level module. ஸோ அடுத்த லெவலையும் நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். அதுதான் இங்கே M6, M7, M8. For example, the order of integration for a depth first approach would be M1, M2, M6, 7, 8, M3, M4, M5, M10, M5, M11. Breadth firstனா, ஸோ டெப்த் ஃபர்ஸ்ட்னா முதல்ல மேலேருந்து கீழே வர ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகணும். பிரெத் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஹரிசாண்டலாக M1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11.
Note that using the depth first search gradually forms subsystems as the integration progress. In many cases, these subsystems can be assembled and tested in parallel. Example, testing of M1 is completed. There could be parallel integration testing subsystems M2, M3. A third tester could work in parallel with these testers M4 and M5. ஸோ இங்கே நம்ம வந்து பேரலாக நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. M1 நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு M2, M3, M4, M5 இந்த நாளையும் நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா M2, M3யை நம்ம முதல்ல டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பேரலாக இன்னொரு டெஸ்டரை வச்சு நம்ம M4, M5வை டெஸ்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு டாப் டவுன் அப்ரோச்சில் கிடைக்குது. The test planner should look for these opportunities when scheduling testing tasks. Top-down integration ensure that upper-level modules are tested early in integration. If they are complex, need to be redesigned, there will be more time to do so. This is not the case with bottom-up integration. Top-down integration requires development of complex stuff to drive significant data upward, but bottom-up integration requires drivers, so there is not a clear-cut advantage with respect to developing test harness. Testing schedule and அதோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை டெஸ்ட் பிளானர் இந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். இல்லை டாப் டவுன் இன்டகிரேஷன் வந்து முதல்ல அப்பர் லெவல் மாடியூலை டெஸ்ட் பண்ணுறதுனால இங்கே நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. சப்போஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தது அப்படின்னா நம்ம வந்து டாப் லெவல்லையே ரீடிசைன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் we have to change all the variable names, parameters ஏதோ சேஞ்ச் பண்ணுறோம் இல்லைனா ஃப்ளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மறுபடியும் ஃபுல் யூனிட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது பாட்டம் அப் இன்டகிரேஷனில் நம்ம லோ லெவலில் முதல்ல சின்ன சின்ன யூனிட்டை நம்ம டெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஈஸியாக எரர் ஃப்ரீயாக இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் த மேஜர் அட்வான்டேஜ் பிட்வீன் டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப். In many cases, a combination of approaches will be used, that is sandwich approach அப்படின்னு ஒரு approach இருக்குது. இங்கே higher level modules are integrated top down and lower level modules integrated bottom up. ஸோ ஹையர் லெவல் மாடியூலாக இருக்கிறதெல்லாம் நம்ம டாப் டவுன் அப்ரோச்னு சொல்கிறோம். லோவர் லெவல் மாடியூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பாட்டம் அப் அப்ரோச் மூலமாக நம்ம பண்ணலாம். ஸோ தட் இஸ் ரெண்டு இன்டகிரேஷனையும் டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப் ரெண்டையும் நம்ம சாண்ட்விச்சாக ஒன்றா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு சாண்ட்விச் அப்ரோச். லைக் கீழேருந்து நடக்கிறதெல்லாம் பாட்டம் அப்பாக நடக்கட்டும், மேலேருந்து ஒரு ஃப்ளோ வரட்டும், தட் இஸ் டாப் டவுன். இந்த ரெண்டையும் நம்ம இன்டகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற அப்ரோச்சுக்கு பேர் சாண்ட்விச் அப்ரோச். No matter which integration strategy is selected, testers should consider applying relevant coverage criteria to the integration process. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜியை வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க, பட் டெஸ்டர் என்ன பண்ணணும், கரெக்டாக எல்லா கண்டிஷன் கவரேஜும் இங்கே வந்து ப்ராப்பராக கவர் ஆயிருக்கா, அப்ளை ஆயிருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ஃப்ளோ க்ரைட்டீரியாவோட எக்ஸாம்பிள்ஸ் that includes all modules in the graph or chart should be executed at least once. That is எல்லா நோடும் கவர் ஆயிருக்கணும். All calls are executed once. That is எல்லா edgesஸும் கவர் ஆயிருக்கணும். All descending sequences of calls should be executed at least once. That is எல்லா பாத்தும் கவர் ஆயிருக்கணும். ஏன் நம்ம இங்கே கண்ட்ரோல் ஃப்ளோ க்ரைட்டீரியாவுக்கு வரோம் அப்படின்னா, நம்மளோட இன்டகிரேஷன் ப்ராசஸ் கரெக்டாக கவர் ஆயிருக்கா, பிகாஸ் நம்ம இங்கே வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் எல்லா நோடு, எல்லா எட்ஜஸும் அண்ட் எல்லா சீக்வன்ஸ், த ரோல் ஆஃப் பாத் எல்லாமே கரெக்டாக கவர் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ஷூர் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டெஸ்ட் பிளானிங்லேயே ஸ்மார்ட்டான டெஸ்ட் பிளானர் என்ன அப்படின்னா, takes into account risk factors associated with each of the modules and plan the order of integration accordingly. Some modules and subsystems may be handling mission, safety, business critical functions. Some might be complex. Test planner will want to be sure that these are assembled and tested early in the integration process to ensure that they are tested adequately. For example, the same figure la pathina module M6 and M10 are complex and are safety critical modules. A tester would consider bottom-up integration as a good choice, since these modules would be integrated and tested early in the integration process. Another area of concern of planner is availability of modules.
ஸோ இங்கே நம்ம இன்னொரு கன்சர்ன் பார்க்கணுன்னா மாடியூல் அவைலபிலிட்டி இருக்கா, கரெக்டாக டெஸ்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகி மாடியூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கா இன்டகிரேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும். The test planner should consult the project plan to determine availability dates. டெஸ்ட் பிளானர் என்ன பண்ணணும், ப்ராஜெக்ட் பிளானை கன்சல்ட் பண்ணும்போதே டேட்ஸோடைய அவைலபிலிட்டியும் டிட்டர்மைன் பண்ணிடணும். Availability may also be affected during the testing process depending on the number and nature of the defects found in each module. இப்போ மாடியூல் 1 டெவலப் ஆகிருக்கு, மாடியூல் 3யை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணணும், பட் அது டெவலப் ஆகலை, அது அப்புறமா இன்னொரு மாடியூலோட இன்டகிரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா the நம்பர் அண்ட் நேச்சர் ஆஃப் டிஃபெக்ட் வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் பிளானிங் பண்ணும்போது டெஸ்ட்டோட பிளான் பண்ணும்போதே அவைலபிலிட்டி டேட்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுக்கான மாடியூல் வந்து கரெக்டாக கிடச்சிருமா அப்படிங்கிற டேட்ஸையும் நம்ம வந்து பிளான் பண்ணிடணும். A subsystem may be assembled earlier or later than planned depending in the amount of time it takes to test or repair its component modules. For example, we may be planning to integrate branch M2 before M3. However, M2 and its components may contain more defect than M3 and its components, so that there will be a delay of repair to be made. இப்போ நம்ம M2வை வந்து M3க்கு முன்னாடியே நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், பட் M2வில் அதிகமான டிஃபெக்ட் இருக்குது, பட் ஆல்ரெடி M3 இன்டகிரேட் ஆயாச்சு, M2வை பின்னாடி நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அந்த இடத்துல M3க்கும் சேர்ந்து தான் என்னவாக இருக்கும், எரர் காம்போனண்ட்டாக இருக்கும். பிகாஸ் M2 ஒரு பெரிய டிஃபெக்டோடு நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா that will collapse all our components or system. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.